Welcome to Greater Chennai Corporation online class for 10th standard mathematics. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட டைப்பையும் சிமிலர் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸைஸ் 4.1 உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸைஸ் 4.1 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ், இங்கே ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இது உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து சிமிலரான்னு கேட்டிருக்காங்க. அதை தவிர ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறது இதுக்கான கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான கொஸ்டின். அந்த மாதிரி இங்கே 2 கொஸ்டின் இருக்குது. நம்ம சிமிலராக இல்லையாங்கிறத இந்த கொஸ்டினுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்ல முடியுமா? என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா கன்சிடர் 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள்னா ஃபஸ்ட்டு ADE, அண்டு இன்னொரு ட்ரையாங்கிள் என்னென்னா ABC. இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இது சிமிலரான்னு கேட்டிருக்காங்க. சிமிலர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த நான் AD AB எடுத்துக்கிறேன், ப்ரொப்போர்ஷனலாக இருக்கான்னு பார்க்குறேன். அடுத்தது BE BC அதை எடுத்துக்கிறேன் பை BC. DE பை BC கூட இங்கே இருக்கிற இருக்குது. ஸோ இது வேண்டாம் நமக்கு, ஏன்னா இங்கே எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம இதை எடுத்துக்க வேண்டாம், இன்னொரு சைடை எடுத்துக்கலாம். மொத்தம் 3 சைடு ப்ரொப்போர்ஷனலாக இருக்கணும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு சைடு எடுத்தாச்சு, செகண்ட் இது வேண்டாம், நம்ம இந்த சைடு எடுக்க வேண்டாம், ஏன்னா இது நம்பர் கொடுக்கவே இல்லை. நம்ம AE AC எடுத்துக்கலாம். AE பை AC எடுத்துகிட்ருக்கோம். இப்போது ADயோட ஆன்சர் வந்து 3, DBயோட ஆன்சர் வந்து 5. மொத்தம் ABயோட ஆன்சர் எவ்வளவு? 3 + 5 8. இப்போ இது நம்ம 3 போட்டுக்கிறோம். AB வந்து 3 + 5 8 போட்டுக்கிறோம். அடுத்தது AEயோட ஆன்சர் வந்து 2. ACயோட ஆன்சர் வந்து ACக்கு எவ்வளோ வருதுன்னா 5.5 வருது. 5.5 வருது. 5.5ன்னா எவ்வளவு அப்படின்னா 5 2s are 10 + 1 11. 11/2. இந்த 2 நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். அப்போ 4/11. அப்போ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா 3/8 வருது. இதோட ஆன்சர் 4/11 வருது. இந்த 2 ஆன்சர்ஸு ஈக்குவலாக இல்லை. சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொப்போர்ஷனல். சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொப்போர்ஷனல். அப்போ நாட் ப்ரொப்போர்ஷனல்னா நம்ம இங்கே இப்படி எழுதுகிறோம்னா AB by AB is not equal to AE by AC. Sides are not proportional. Therefore, triangle ADE and triangle ABC are not similar. இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், செக் பண்ணதா சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணிட்டோம், ப்ரொப்போர்ஷனலாக இல்லைங்கிறதுனால நாட் சிமிலர் சொல்லிட்டோம். இப்போ இந்த சம்முக்கு வாங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல சிமிலரான்னு செக் பண்ணிவிட்டு தான் எக்ஸோட வேல்யூக்கு போக போகிறோம். முதல்ல சிமிலரான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் BCA. ABCன்னு எடுத்துக்கலாமா? ABC அண்ட் ட்ரையாங்கிள். அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம்? PQCன்னு எடுத்துக்கலாம். PQC இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், நம்ம ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ண போகிறோம்.
என்னென்ன ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு. இப்போ இந்த ஆங்கிள் சி வந்து இதுலேயும் வந்திருக்கு, இதுலேயும் வந்திருக்கு ஆங்கிள் சி. ஆங்கிள் சி இஸ் காமன். நம்ம கம்பேர் பண்ணுறோம், ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணி சிமிலரான்னு பார்க்க போகிறோம். காமன், ஆங்கிள் சி காமன். அதை தவிர இப்போ பாருங்களேன், இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் பேர்னு சொல்லுவோம். ஏன்னா இது எவ்வளோ இருக்கும், 180. ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள் எவ்வளவு, 180. அப்போ இது 110னா இந்த இடம் எவ்வளோ இருக்கும், 70. அப்போ இது எப்படி எழுதுகிறோன்னா ஆங்கிள் பிக்யூசி, ஆங்கிள் பிக்யூசி எவ்வளோ இருக்கும், 70 இருக்கும். ஏன் அப்படின்னா லீனியர் பேர். அதனால் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 70 இருக்கும். இப்போது இந்த ஆங்கிளும் 70. இங்கே பாருங்களேன், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் நடுவில் வர்ற பிங்கிற ஆங்கிளும் பிக்யூசிங்கிற ட்ரையாங்கிளில் நடுவில் வர கியூங்கிற ஆங்கிளும் 70 சேமாக இருக்குது. இங்கே ஒரு ஆங்கிள் சேமாக இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் சேமாக இருக்குது. அப்போது என்ன க்ரைட்டீரியா வரும், ஏஏ க்ரைட்டீரியா. ஏஏ சிமிலாரிட்டி கூட எழுதலாம். ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருப்பாருங்க, ஏங்கிற ஆங்கிள் வந்து பிங்கிற ஆங்கிள் வந்து கியூங்கிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. சி வந்து காமனாக இருக்குது. அப்போ தீஸ் டூ, ரெண்டு ஏஏ சிமிலாரிட்டி படி தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூசி. இப்போ சிமிலர்னால் எப்படி எழுதலாம், சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் எழுதிக்கலாமா. திஸ் இம்ப்ளைஸ் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னால் எப்படியெல்லாம் எழுதலாம், ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு என்னென்ன சைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் எங்கே தேவைப்படுது, என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசி வந்திருக்கு, அதை தவிர ஏபி வந்திருக்கு. ஸோ ஏபி பிசி வர்றதை மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏபி வர்றதை எழுதியாச்சு, அடுத்தது பிசி வர்றதை எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏபி வர்றதை எழுதிட்டேன், அடுத்தது பிசி வர்றதை எழுதிக்கிறேன், பிசி பை கியூசி. இந்த டூ சைட்ஸை மட்டும் நம்ம வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்ல, எக்ஸு. எல்லா சைடும் எழுதிட்டு இருக்க வேண்டாம், என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டூ சைட்ஸை மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். இப்போ ஏபி எவ்வளவு, 5 பாருங்க. ஏபி வந்து 5, பிக்யூ வந்து எக்ஸ். அதே மாதிரி பிசி எவ்வளவுன்னா 6 பாருங்கள், 3 + 3 6. அடுத்தது கியூசி வந்து 3, 6/3. 6/3 எவ்வளவு, 2. இங்கே 5/x. எக்ஸ் அங்கே கொண்டு போயிடுங்க, இந்த 2 இங்கே கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2.5. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வருது, 2.5 சென்டிமீட்டர். எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, இல்லை. அப்போ நீங்கள் யூனிட்டு எழுத வேண்டாம், எக்ஸ் ஈக்குவல் டு 2.5. ட்ரையாங்கிள் சிமிலர்னு எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் 4.1 செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, ஒரு கேர்ள் நிற்கிறா. இப்போது நம்ம இங்கே லேம்ப் போஸ்ட் இருக்குது, இங்கே ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் தான் நிற்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேர்ள், இது வந்து லேம்ப் போஸ்ட். இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் தான் மிரர்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் மிரர் இப்படி இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம மிரர்னு வச்சுக்கலாம். இந்த மிரருக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரருக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6.6 மீட்டர். அப்புறம் இந்த கேர்ள் எங்கே டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க அப்படின்னா, கேர்ளோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. கேர்ளோட ஹைட் வந்து 1.25 மீட்டரில் தான் இருக்குது எல்லாமே. அண்ட் ஸ்டாண்டிங் 2.5 மீட்டர் அவே ஃப்ரம் த மிரர். இவங்க என்ன பண்ணுறாங்க, 2.5 மீட்டர் தள்ளி இந்த மிரர்லேருந்து இங்கே தள்ளி நிற்கிறாங்க. இந்த இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த சன்னோட ரேலேருந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதில் வந்து மிரரில் வந்து இதோட ஷேடோ விழுந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகுதான், புரிஞ்சுதா? அப்போ இது என்னென்னு எழுதுவோம்னா இன்சிடென்டல் ரே. இதோட ஷேடோ வந்து இந்த மிரர் மேலே விழுது, இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே.
இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த பொண்ணு பார்க்குறான், இந்த கேர்ள் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறான். இந்த ஷேடோ வந்து இது மேலே விழுந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறத இவன் பார்க்குறான். ஸோ இது ரிஃப்ளெக்டட் ரே, இது இன்சிடென்டல் ரே. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்டல் ரே, இதுதான் முக்கியமானது இதில், ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரிஃப்ளெக்டட் ரே. ரிஃப்ளெக்டட் ரே, இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் நேம் கொடுத்துக்கலாமா நம்ம இப்போது? ABCDE நம்மளே நேம் கொடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள்னால், கன்சிடர் த ட்ரையாங்கிள் ABC அண்டு EDC அப்படி எடுத்துக்கலாம். கன்சிடர் த ட்ரையாங்கிள் ABC அண்டு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துக்கிறோம்? ABC எடுத்துட்டோமா, EDCன்னு எடுத்துக்கலாம். இப்படி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்ருக்கோம். இதில் பாருங்கள், இந்த ஆங்கிள் என்ன சொல்லிட்டேன்? சேம்னு சொல்லிட்டேன். இந்த ஆங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ACBங்கிற ஆங்கிளும், அடுத்தது இந்த இடத்துல ECDங்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. எப்போவுமே என்ன ஆங்கிள் சொல்கிறோமோ அது மிடில் வரணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதை தவிர எப்போவுமே எப்படி எல்லோரும் ஒரே லைனில் தான் நிற்கிறாங்க கிரவுண்டில். ஸோ எப்படி இருக்கணும்? பர்பண்டிகுலரில் தான் இருக்கணும். லேம்ப் போஸ்ட்டும் சரி, இந்த கேர்ளும் சரி, பர்பண்டிகுலரில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்குது? 90யாக இருக்குது. ஸோ அப்போ அதுவும் ஈக்குவல். எப்படி எழுதலான்னா, ஏபிசிங்கிற ஆங்கிளும், இந்த ஆங்கிளை எப்படி சொல்லலாம்? EDCங்கிற ஆங்கிளும் ஈக்குவல் டு 90. அப்போ இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஏஏ சிமிலாரிட்டி, திஸ் ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு திஸ். ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் EDC. ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது. அப்போ இங்கே என்ன தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போது சிமிலாரிட்டி எப்படியெல்லாம் சைட்ஸ் எழுதலாம் பாருங்கள். என்னென்ன சைடு வேணும்னா, இது கொடுத்துருக்காங்க, இது கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு சைடு வேணும், இதுவும் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வர்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு AB எடுத்துக்கலாம். AB எடுத்துக்கோங்க. பை இங்கே என்ன இருக்குது? அந்த இடத்துல ED இருக்குது, எழுதிக்கலாம். AB ED எழுதியாச்சு. அடுத்தது BC கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த சைடு எழுதிக்கலாம். BC எழுதிக்கலாம். பை BCங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? DC எழுதிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ABயோட ஆன்சர் என்னென்னா 1.25 பை EDயோட ஆன்சர் தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. ED தான் இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டுன்னு வச்சுக்கலாமா? இதை ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஹைட் கேட்டிருக்காங்க. அடுத்தது BC வந்து 2.5, இது வந்து 6.6. 2.5 6.6. இப்போது நம்ம ஹெச்சை மட்டும் அங்கே கொண்டு போயிட்டு இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஹெச்சை நம்ம இங்கே கொண்டு போயிட்டோம், இந்த நம்பர்லாம் இங்கே கொண்டு வந்துடுறோம். 1.25 6.6 பை 2.5. இங்கே பாருங்கள், இதில் வந்து பாயிண்ட் இருக்கக்கூடாதுன்னு, டினாமினேட்டரில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், டிவைட் பண்ணுறது. அதுக்காக என்ன செய்கிறோம், நம்ம ரெண்டு சைடுமே இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது, 1000ல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதையும் 1000ல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இது 1000ல் மல்டிப்ளை பண்ணும்போது 125 × 66 பை 25. இங்கே எவ்வளோ ஜீரோ வரும்? ஒரு ஜீரோ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடும், மிச்சம் 2 ஜீரோ இங்கே வரும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 125 இதில் 2 டைம்ஸ் இருக்குது 20, இதை 2ஆல் கேன்சல் பண்ணலாம். எவ்வளோ வாட்டி இருக்குது? 33. 2ஆல் கேன்சல் பண்ணுறோம் 10. இப்போ இங்கே ஆன்சர் என்ன வருது? 3.3 மீட்டர். இப்போ லேம்ப் போஸ்டோட ஹைட் எவ்வளோன்னு கிடச்சிருக்கு? 3.3 மீட்டர். உங்களுக்கு இந்த சிமிலாரிட்டி வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சம் வாங்க, இதில் கூட சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சேம் மெத்தட் தான் இதுக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டிக் இருக்குது, இதுதான் இந்த வெர்டிக்கல் ஸ்டிக் இப்போ இருக்குது. இதோட லென்த்து வந்து
6 மீட்டர். இதோட ஷேடோ வந்து தரையில் விழுது. இதுதான் ஷேடோ விழுது. இந்த ஷேடோவோட லாங் எவ்வளவா? 400 சென்டிமீட்டர். 400 சென்டிமீட்டருக்கு ஷேடோ விழுது. பாருங்கள், இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டவர். இந்த டவர் கொடுத்துருக்காங்க. டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர் லாங். மீட்டர் தான் இருக்குது, மீட்டர் ஷேடோ வந்து இதுவும் ஷேடோ தான். இது வந்து டவரோட ஷேடோ இப்படி விழுது. இது கேட்டிருக்காங்க ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸ்டிக்கும் சரி டவரும் சரி ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அப்போ நம்ம சிமிலாரிட்டி வச்சு பார்க்கும்பொழுது, இப்போ இங்கே சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சன்னோட ஷேடோ வந்து இங்கே விழுற ஆங்கிளும் சேமாக தானே இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. இது ஸ்டிக்கு, இது டவர். ஸோ ரெண்டோட ஷேடோவுமே ஒரே மாதிரி தான் விழும். அப்போ இது ஆங்கிள் ஆஃப் இங்கே சன்னோட ஆங்கிள் வந்து இங்கே சேமாக தான் இருக்கும். இது நேம் கொடுத்துக்கலாமா? AECPQR. நம்ம இஷ்டம் தான், என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம் ட்ரையாங்கிளுக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கன்சிடர் த ட்ரையாங்கிள்ஸ் ABC அண்டு ட்ரையாங்கிள் PQR எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது? ஆங்கிள் C இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் R. ஏன்னா சேமாக தான் இருக்கும். சன்னோட ஆங்கிள் வந்து விழுறது சேமாக தான் இருக்குங்கிறதுனால நம்ம சேமாக வச்சுட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், இது 90 டிகிரி. ஏன்னா எல்லாமே எங்கே இருக்குது? தரை மேலே இருக்குது. என்ன 90 டிகிரி பெர்பெண்டிகுலரில் தான் இருக்கும். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? ஆங்கிள் ஆஃப் ABC. இந்த ஆங்கிள் வந்து இந்த PQR இப்படியும் எழுதலாம், இல்லைனா ஆங்கிள் பின்னு கூட எழுதலாம். ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் Qன்னு கூட எழுதிடலாம். அது கூட ஈஸியாக தான் இருக்கும். ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் Q. ஸோ இது ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கிறதுனால இது ஆங்கிள், இதுவும் ஆங்கிள் சேமாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? AA சிமிலாரிட்டியில் AA க்ரைட்டீரியா, AA சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள். ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்தால் தேர்ட் ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிற ஆங்கிள் வந்து இந்த ஆருக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சியோட பிளேஸில் ஆர் இருக்குது. அடுத்தது பிங்கிற ஆங்கிள் வந்து கியூக்கு ஈக்குவலாக இருக்குது. பியோட பிளேஸில் கியூ இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏவோட பிளேஸில் பி தான் வரும். ஓகே, இப்போ சிமிலாரிட்டி கரெக்டாக இருக்குது, பார்த்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன சைடு வந்திருக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏபி கொடுத்துருக்காங்க, பிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு சைடு வர்ற மாதிரி மட்டும் நம்ம எழுதலாம். முதல்ல இங்கே ஏபி எழுதிக்கலாம். இங்கே ஏபிங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? PQ இருக்குது. அடுத்தது பிசிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா QR இருக்குது. அது ரெண்டு மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏபி எவ்வளவு அப்படின்னா 6 மீட்டர், 6 இருக்குது. PQ பாருங்கள், இங்கே தெரியல, அதை வந்து நம்ம ஹெச்ன்னு வச்சுக்கலாம். டவரோட ஹைட்டை வந்து ஹெச்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பிசி எவ்வளவுன்னா 400 சென்டிமீட்டர். 400 நம்ம என்ன செய்கிறோம்? மீட்டர் ஆக்கும்பொழுது 100ல் டிவைட் பண்ணோன்னா 4 மீட்டர்னு ஆகிடும். 400 சென்டிமீட்டருங்கிறத நம்ம என்ன எழுதலாம்? 4 மீட்டர்னு எழுதலாம். ஸோ 4 பை QR எவ்வளவுனா 28. இப்போ எழுதியாச்சு. இப்போ ஹெச்சை மட்டும் இங்கே கொண்டு வந்துடுங்க. ஹெச்சை இந்த சைடு கொண்டு வாங்க. இதில் 6 × 28/4. இதை கேன்சல் பண்ணால் 7. அப்போ ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ இருக்குது? 42 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 42 மீட்டர். அவ்வளோதான். இப்போ எக்ஸசைஸ் 4.1ல் 4th சம் பார்க்கலாம். இதில் 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று QPR, இன்னொன்று QSR. ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலேயுமே எங்கே ஆங்கிள் இருக்குன்னா 90 டிகிரி இருக்குதுன்னு சொன்னால் P அண்ட் Sல் இருக்குது. அதை தவிர இது ரெண்டுமே சேம் பேஸ் QR மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது முதல்ல நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இதில் பாருங்கள், QP இதில் என்ன பண்ணுறோம்? ரைட் ஆங்கிள் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கணும். Qலேருந்து இப்போ P இப்படி வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், Q இது வந்து ரைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டோம். QPR இப்போ வந்து ரைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம். இதே பேஸில் வச்சுட்டு QSR போடணும். QSR எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிளில் தான் இருக்கணுமா. இது பாருங்கள், QSR இதுவும் இதே மாதிரி தான் ரைட் ஆங்கிளில் இருக்கணும். இந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும்னா ரைட் ஆங்கிளில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி போட்டுட்டு இந்த ஆங்கிளையும்
நம்ம ரைட் ஆங்கிளில் எடுத்துக்கலாம். இது வந்து QSR. இதுவும் ரைட் ஆங்கிள் தான், இதுவும் ரைட் ஆங்கிள் தான். இப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சேம் பேஸாக இருக்குது. QR வந்து சேம் பேஸாக இருக்குது. இது ரெண்டுமே ரைட் ஆங்கிளாக இருக்குது. இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா PR அண்ட் SQ. PR அண்ட் SQ இன்டர்செக்ட் அட் T. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். PR அண்ட் SQ இன்டர்செக்ட் அட் T. இப்போது 2 lines இன்டர்செக்ட் ஆகும்பொழுது vertically opposite angles are equal. அப்போ இந்த 2 angles-உம் ஈக்குவல். அப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோன்னா QPT அப்படிங்கிற ட்ரையாங்கிளும், கன்சிடர் ட்ரையாங்கிள் QPT. அப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம், RST அதுவும் எடுத்துக்கலாம். அண்டு ட்ரையாங்கிள் RST. இப்போ என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த QPTங்கிற ட்ரையாங்கிளையும் RSTங்கிற ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதில் எந்த ஆங்கிள்லாம் ஈக்குவலாக இருக்குன்னா இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இது எப்படி எழுதுகிறோன்னா PTQ. இந்த சைடு வரும். இந்த சைடு பாருங்கள் STR. இது ரெண்டும் ஈக்குவல். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எழுதியாச்சு. அடுத்தது அவங்களே கொடுத்துருக்காங்க. கிவன் என்னென்னா, கிவன்னா எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. QPTயும் இது அடுத்தது என்னது, எந்த ஆங்கிள், QSR. இந்த ஆங்கிளும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் Sன்னு கூட எழுதிக்கலாம். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸை மட்டும் கூட எழுதிக்கலாம். ஆங்கிள் Q ஈக்குவல் டு ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் Sன்னு கூட எழுதிக்கலாம். 90 டிகிரி எழுதிக்கலாம். இப்படி கூட எழுதினால் கூட போதும். ஏன்னா இந்த 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, இங்கே 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன க்ரைட்டீரியா வரும், ஆங்கிள் AA சிமிலாரிட்டி, எந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர், ட்ரையாங்கிள் QPT இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RST. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இதில் TT இந்த ஆங்கிள் சேமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது P எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, Sக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்தந்த பிளேஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்குது. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்கன்னா PT இன்ட்டு TR ஈக்குவல் டு ST இன்ட்டு TQன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம இதை வச்சுட்டு என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது பாருங்களேன், என்ன வரலைன்னா இங்கே Qவே வரவே இல்லை. Q வந்திருக்கா, வந்திருக்கு. S வந்திருக்கு, R வந்திருக்கு, P வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். ப்ரொபோர்ஷனாலிட்டி 3 விதமாக எடுத்துக்கலாம். QP பை RS, PT பை ST, அடுத்தது QT பை RT. இதில் 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் T வர்ற டேர்ம் எங்கேன்னா இங்கே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் T வர்றது. நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு PT பை ST ஈக்குவல் டு QT பை RT. அங்கே எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணினோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ இந்த ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், ஹென்ஸ் ப்ரூவ்டு. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் சம் இங்கே வாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ABC இருக்குது. நம்ம கன்சிடர் த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துடலாம். ஆங்கிள் C என்னன்னு சொல்லியிருக்காங்க, 90 டிகிரி சொல்லியிருக்காங்க, எழுதியாச்சு. அப்புறம் DE இஸ் பர்பண்டிகுலர் டு AB. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் 90ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் DEA, அந்த ஆங்கிளும் 90ன்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, கன்சிடர் த ட்ரையாங்கிள் ABC போட்டோமா, அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிளும் சேர்த்து எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ADE எடுத்துக்கலாம். இதில் எப்படியெல்லாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த ABCயில், இந்த ABC ட்ரையாங்கிளில் Cங்கிற ஆங்கிள் 90, ஆங்கிள் C ஈக்குவல் டு 90. அதே மாதிரி இங்கே என்ன ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் ADE ட்ரையாங்கிளில் Eங்கிற ஆங்கிள் 90 இல்லையா? இது ரெண்டுமே கிவன், ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இந்த Aங்கிற ஆங்கிள் பாருங்கள், இதுலேயும் வருது, இதுலேயும் வருது. ஸோ அது ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா?
அப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஏ இஸ் காமன். இப்போ 2 ஆங்கிள் கம்பேர் பண்ணியாச்சா, ஒன்று 90, இன்னொன்று காமன். ஸோ இதுவும் ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். அப்போ என்ன க்ரைட்டீரியா வரும், ஏஏ க்ரைட்டீரியா, ஏஏ சிமிலாரிட்டி நம்ம அப்படியே கொஸ்டின் எழுதிடலாம். ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹென்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏஇ அண்டு டிஇ. இப்போது நம்ம சிமிலாரிட்டிக்கு கொண்டு வந்தாச்சா, இப்போ நம்ம என்ன செய்யலாம், ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதுகிறோம்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதலாமா, ஏபி பை ஏடி ஈக்குவல் டு பிசி பை டிஇ எழுதிக்கலாம். பாருங்கள் என்னென்ன சைடு இன்வால்வ் ஆகிருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். இங்கே பாருங்களேன், ஏபி பற்றி கேட்கல, ஏபி வேண்டாம், நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பிசி கொடுத்துருக்காங்க, ஏடி கொடுத்துருக்காங்க, டிசி கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஏஇயும் டிஇயும் கேட்டிருக்காங்க, ஏஇயும் டிஇ. அப்போ எல்லா சைடுமே நம்ம எழுதிக்கலாம்ப்பா, அப்போ தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஏசி பை ஏஇ நம்ம 3 சைடுமே எழுதியாச்சு. இப்போ நம்ம கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிடலாம். இல்லைன்னா இப்போ ஏபி வேணும்ல, ஃபஸ்ட்டு நம்ம ஏபியை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு பித்தாகரஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏபி வேணும். ஸோ பிசி கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க. பிசி எவ்வளவு 12 ஸ்கொயர், ஏசி எவ்வளவு 2 + 3 5 ஸ்கொயர். இது ஆட் பண்ணால் 144 + 25 169 30. அப்போ ஏபியோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 13 கிடச்சிருக்கு. ஏபிங்கிற இடத்துல 13 எழுதிக்கலாம், ஏடிங்கிற இடத்துல 3 என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கிறோம். பிசி 12 பை டிஇ தெரியலை. அடுத்தது ஏசி வந்து 5, நெக்ஸ்ட்டு ஏஇ வந்து தெரியல, ஏஇன்னே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை எடுத்து டிஇயை கண்டுபிடிச்சிக்கலாம். டிஇ ஈக்குவல் டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் 36 பை 30. ஸோ டிஇ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இதையும் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் 13/3 ஈக்குவல் டு 5/ஏஇ. இதில் ஏஇ ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், ஏஇ இங்கே கொண்டு வாங்க, இது 15/13. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 15/13 வந்துடும். இப்போ ஏஇயும் டிஇயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அடுத்ததாக இந்த சமுக்கு வாங்க, 6th சம். இதில் 2 ட்ரையாங்கிள் வந்து ப்ரொபோர்ஷனல் சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சிமிலர்னு சொல்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்னென்ன ட்ரையாங்கிள் வந்து ஏசிபி வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிமிலாரிட்டினா சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் எழுதிக்கோங்க. ஏசி பை ஏபி ஈக்குவல் டு சிபி பை பிக்யூ ஈக்குவல் டு ஏபி பை ஏக்யூ எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ நம்பர்ஸ் அதெல்லாம் எழுதிக்கலாம். பிசி என்னென்ன சைடு கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஏசி பாருங்கள், பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏசி என்ன இருக்குது கேட்டிருக்காங்க, ரைட். ஏபி என்ன இருக்குது, ஏபி வந்து 2.8. அடுத்தது சிபி என்ன இருக்குது, சிபி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8. நம்ம டயக்ராம்லேருந்தே எழுதலாம். பிக்யூ என்ன இருக்குன்னா 4. அடுத்தது ஏபி என்ன இருக்குது, ஏபி வந்து 6.5. ஏக்யூ கேட்டிருக்காங்க. இப்போ ஈஸி, இங்கே பாருங்கள், நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா ஏசி கண்டுபிடிச்சிடலாம், இதை எடுத்துக்கிட்டோன்னா ஏக்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் நமக்கு வேலை. இப்போ முதல்ல நம்ம இது 2 எடுத்துக்கிறோம். ஏசி ஈக்குவல் டு பாருங்கள், இதை டிவைட் பண்ணால் 2 × 2.8 அவ்வளோதான். ஏசி ஈக்குவல் டு 5.6 முடிஞ்சிருச்சுப்பா. சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2ஐயும் எடுத்துக்கிறோம். இதை டிவைட் பண்ணால் 2 ஈக்குவல் டு 6.5 × ஏக்யூ. அப்போ ஏக்யூ ஈக்குவல் டு இந்த ஏக்யூ இங்கே கொண்டு வரோம், இதை டிவைட் பண்ணுறோம். 6.5ஐ 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுகிறோம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். இதுதான் ஏக்யூ. இப்போ நம்ம ஏசியும் ஏக்யூவும்
கண்டுபிடிச்சாச்சு. என்ன வச்சோம்? ஒன்றுமே இல்லை. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதினோம், தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு தெரியாததை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். 4.1ல் 7th சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து PRQO இது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லுங்கிற இடத்துல 90 டிகிரி இருக்குங்கிறதையும் ரைட் ஆங்கிளில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தவிர ஃபோர்த்தாக இந்த QR² = MQ × R என்னன்னும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு இதாக கன்சிடர் த ட்ரையாங்கிள். அங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம அதையே எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் LOP அண்டு ட்ரையாங்கிள் QMO இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இந்த 2 ட்ரையாங்கிளில் பாருங்கள், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா LOPங்கிறது இங்கே இருக்குது, QMOங்கிறது இங்கே இருக்குது இல்லையா? இதில் இந்த 2 ஆங்கிள்ஸுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன்னு சொல்லுங்கள்? இந்த 2 லைன்ஸ் ஆர் பேரலல். ஏன்னா இது ஸ்கொயர் இல்லையா? அதனால் these 2 lines are parallel. இந்த 2 lines parallelனா this is transversal. அப்போ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஆங்கிளை எப்படி சொல்லலாம்? இந்த ஆங்கிளை எப்படி சொல்லலாம்னா LOP is equal to OMQ ஈக்குவல். என்ன ஆங்கிள்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அது தவிர இந்த ஆங்கிள் பாருங்கள் என்ன இருக்குன்னா 90 இருக்கும். ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன், இது வந்து ஸ்கொயரோடது, அதனால் இது 90 டிகிரி இருக்கும். அப்போது இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குது. இந்த ஆங்கிள் எப்படி சொல்கிறோம்? ஆங்கிள் Q is equal to ஆங்கிள் L. இதில் எல்லும் இதில் Qவும் ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே L எழுதிக்கலாம், இதில் Q ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, இது ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா AA similarity triangle LOP is similar to triangle QMO. பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த இதாவது ஓங்கிறது வந்து எம்முக்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓங்கிற இடத்துல எம் இருக்குது, எல்லுங்கிறது Qக்கு ஈக்குவலாக இருக்குது, எல்லுங்கிற இடத்துல Q இருக்குது. அப்போ இந்த சிமிலாரிட்டி கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ செகண்டுக்கு வாங்க. கன்சிடர் த ட்ரையாங்கிள்ஸ் LOP. செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கிறோம். LOP is similar to triangle RPN கொடுத்துருக்காங்க. RPN இதில் கம்பேர் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த 2 ஆங்கிள்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஏன்னா இந்த 2 லைனும் parallel லைன். திஸ் இஸ் ஆக்ட் அஸ் ட்ரான்ஸ்வர்சல். ஸோ திஸ் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா LPO is equal to PNR. These 2 angles are equal. Corresponding angles are equal. இது 2 கோடு போட்டுக்கலாமா? இங்கே ஒரு கோடுக்கு ஈக்குவல், இந்த 2 கோடு போட்டுக்கலாம் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆங்கிள் 90, இந்த ஆங்கிளும் 90. ஸோ ஆங்கிள் L is equal to இங்கே ஆங்கிள் R. இப்போ இதுலேயும் ஒரு ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது வந்து 90 டிகிரி ஈக்குவலாக இருக்குது. ஸோ AA க்ரைட்டீரியா, AA சிமிலாரிட்டியில் ட்ரையாங்கிள் LOP இஸ் similar to triangle RPN. இதுவும் சொல்லியாச்சு. இது ஆன்சர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2, 1 and 2லேருந்து தேர்ட் ஆங்கிள் வந்துடலாம். இங்கே பாருங்கள், LOP வந்து QMOக்கும் சிமிலராக இருக்குது, LOP வந்து RPNக்கும் சிமிலராக இருக்குது. therefore இந்த QMO is similar to triangle RPN. புரிஞ்சுதா? இங்கேயும் LOP தான் இருக்குது, இங்கேயும் LOP தான் இருக்குது. ஸோ இது சிமிலராக இருக்கிறதையும் இது சிமிலராக இருக்கிறது ரெண்டுமே சிமிலர்னு சொல்லிட்டா தேர்ட் ரிசல்ட்டு கிடச்சிரும். இந்த தேர்ட் ரிசல்ட்லேருந்து நம்ம ஃபோர்த்துக்கு வருவோம். ஃபோர்த் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா QR² கேட்டிருக்காங்களா? நம்ம இதை வச்சு சிமிலாரிட்டி எழுதிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ரையாங்கிள் QMO இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. இதை வச்சு சிமிலாரிட்டி எழுதிக்கலாம். QM by RP
ஈக்குவல் டு MO by PN ஈக்குவல் டு QO by RN. எல்லா சிமிலாரிட்டியும் எழுதிட்டேன், எல்லா ப்ரொபோர்ஷனாலிட்டியும் எழுதியாச்சு. இங்கே என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே MQ RN இருக்கிறது மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ நம்ம இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே MQ இருக்குது, இங்கே RN இருக்குது. இந்த ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். QM by RP ஈக்குவல் டு QO by RN எடுத்துக்கிறோம். இதில் இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள். QM அங்கே எப்படி இருக்குது பாருங்கள், MQ into RN. இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த இடத்துல கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். RP போட்டுக்கிறோம். இங்கே என்ன இருக்குன்னா QR ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ நமக்கு இது QRக்கு ஈக்குவலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த QRும் இது வந்து அப்படியே ஒரு ஸ்கொயர். அப்போ QR இஸ் ஈக்குவல் டு QO. இது எல்லா சைடுமே ஈக்குவலாக தானே இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், QOக்கு பதிலாகவும் QR எழுதிக்கலாம், RPக்கு பதிலாகவும் QR எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல்? QR ஏன்னா 4 சைட்ஸும் ஈக்குவல். காரணம் என்னென்னு எழுதிடலாமா? சின்ஸ் Q அதாவது OPRQ இஸ் எ ஸ்கொயர். அதனால் இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர். அதனால தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ QM இன்ட்டு RN ஈக்குவல் டு இது. அப்போ QR ஸ்கொயர்டு ஈக்குவல் டு QR இன்ட்டு QR ஸ்கொயர்டு ஈக்குவல் டு QMனு எழுதலாம், MQன்னு எழுதலாம். அது மாதிரி RNன்னு எழுதிக்கலாம். RN தான் அங்கேயும் இருக்குது. ஓகே, அவ்வளோதாம்மா, ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த சம். இப்போ இதுக்கு வாங்க நெக்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 4.9 இருக்குது. இந்த சம்மில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, இந்த ஹைட்டு கேட்டிருக்காங்க, இந்த ஹெச் கேட்டிருக்காங்க. இப்போது இது ஒரு போல், இது ஒரு போல் இருக்குது. இதோட ஹைட் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க, இதோட ஹைட் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து இதோட டாப் பார்க்குறோம், இங்கேருந்து இதோட டாப் பார்க்குறோம், லைன் ஜாயின் பண்ணுறோம். நடுவில் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அந்த ஹைட்டு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த உள்ள டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு போலுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு Pன்னு கொடுத்துருக்காங்க, P மீட்டர்ஸ் அப்பார்ட். இப்போ நம்ம இதை வச்சுட்டு ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளாக இங்கே பாருங்கள், நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளையும் அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிற இன்னொரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளும் நம்ம எடுத்துக்கலாம். 2 ட்ரையாங்கிள்ஸாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு CAB அந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். CAB எடுத்துட்டோமா, CLO எடுத்துக்கலாம். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸை எடுத்துகிட்ருக்கோம். இதில் பாருங்கள், இதில் இந்த சிங்கிற ஆங்கிள் வந்து காமன், C இஸ் காமன். ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி சொல்ல போகிறோம். 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் எடுக்கிறோம். C இஸ் காமன் எழுதியாச்சு. அதை தவிர இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இதுவும் பர்பண்டிகுலர் லைனு, இந்த ஏவும் பர்பண்டிகுலர். அப்போது ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் L ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ AA சிமிலாரிட்டி these 2 triangles are similar. Triangle CAB is similar to triangle CLO இல்லையா? CABயும் CLO சரியாக செக் பண்ணிக்கோங்க. ஏங்கிற இடத்துல L இருக்குது, சிங்கிற இடத்துல C இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் ப்ரொபோர்ஷனாலிட்டி? CA by CL equal to AB by LO equal to CB by CO. ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு ட்ரையாங்கிள் என்னென்னா, கன்சிடர் த ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸை எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த இப்படி எடுத்துக்கோங்க. இதில் ACD ஒரு ட்ரையாங்கிளும் ALO ஒரு ட்ரையாங்கிளுமா எடுத்துக்கோங்க. ACD அண்ட் ட்ரையாங்கிள் ALO நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் இல்லையா ட்ரையாங்கிள். இப்போ இப்படி எடுத்துக்கிறோம். 2 ட்ரையாங்கிள்ஸை எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள், இதே மாதிரி தான். இதில் A இஸ் இங்கே பாருங்கள், ACDயும் ALOவும் எடுக்கும் பொழுது என்ன காமனாக வருதுன்னா, ஏங்கிற ஆங்கிள் காமனாக வருது. A இஸ் காமன். அப்புறம் என்ன வருதுன்னா, A இஸ் காமன். அதுக்கு அடுத்தது
எந்த ஆங்கிள் பாருங்கள் 90 டிகிரி வர்றது எது அப்படின்னா இந்த சிங்கிற ஆங்கிள் 90, இதில் எல்லுங்கிற ஆங்கிள் 90. ஸோ இதில் சியும் இதில் எல்லும் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஏஏக்கிற சிமிலாரிட்டி triangle ACD is similar to triangle ALO. இப்போ இதுலேயும் நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதிக்கலாம். AC by AL equal to CD by LO equal to AD by AO. ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதியாச்சு. இதில் நமக்கு எந்த 2 சைட்ஸ் வேணுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், நமக்கு இந்த இதில் இந்த சிபிங்கிறத பற்றி அவங்க கேட்கவே இல்லை. அதனால் நம்ம இதை விட்டுடலாம். நம்ம இது 2 மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன கேட்கலன்னா இந்த ஏடிங்கிறத பற்றி அவங்க கேட்கவே இல்லை, கொடுக்கவும் இல்லை. அதனால் நம்ம இதை விட்டுடலாம். நம்ம இந்த 2 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் இந்த 2லேயும் ஏசி அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாருங்கள். ஏசி வந்து பி, ஏசிங்கிற இடத்துல பி போட்டுக்கிறேன். பை சிஎல், சிஎல் எவ்வளவு எக்ஸ், எக்ஸ் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ஏபி எவ்வளவு ஏபி ஏ பை எல்ஓ எவ்வளவு எல்ஓஹெச், ஹெச் போட்டுக்கிறேன். இப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே கொண்டு வாங்க. அப்போ பிஹெச் பை ஏன்னு வரும். எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி இதில் எடுத்துக்கோங்க. ஏசி எவ்வளவு, ஏசி வந்து பி, ஏசி வந்து பி, ஏஎல் என்ன ஒய் பை சிடி எவ்வளவு, சிடி வந்து பி, எல்ஓ வந்து ஹெச், பி பை ஹெச். இதுலேயும் ஒய் ஈக்குவல் டு கொண்டு வரோம். ஒய் ஈக்குவல் டு ஒய் இங்கே வந்துடும் பிஹெச் பை பின்னு வரும். இப்போ இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஆன்சர் 2ன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இது 1 + 2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இங்கே பாருங்கள். இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் பி, பிங்கிற டிஸ்டன்ஸு இல்லையா. அப்போ பி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பி. நான் இது 2ஐயும் ஆட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் பி ஈக்குவல் டு பிஹெச் பை ஏ ப்ளஸ் பிஹெச் பை பி. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், பிஹெச்சை காமனாக எடுக்கிறோம். பிஹெச்சை காமனாக எடுத்துட்டோம்னா 1/a ப்ளஸ் 1/b, 1/b. இதை நம்ம எல்சிஎம் எடுக்கும்பொழுது என்ன கிடைக்கும்னா 1/a ப்ளஸ் 1/b எல்சி. இங்கே பாருங்களேன், p ஈக்குவல் டு பிஹெச் இன்ட்டு 1/a ப்ளஸ் 1/b இருக்கு இல்லையா. இந்த p கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இந்த சைடு கொண்டு வாங்க, 1/h ஆகிடும். இந்த 1/a ப்ளஸ் 1/bயை எல்சிஎம் எடுக்கும் பொழுது ஏபி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். இது ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதும்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன கிடைக்கிதுன்னா ஆன்சர், இங்கே எழுதிடுற ஆன்சரை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெசிப்ரோக்கல் பண்ணினா ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஸோ இதுதான் ரிசல்ட். இதுதான் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த ஹைட்டோடது என்னன்னு கிடச்சிருக்கு. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்.